அதில் இன்றைய தினம் நாம் அனுபவிக்கவிருக்கிற திருத்தலம் திவ்ய தேசம் ஸ்ரீ துவாரகை என்கிற திவ்ய தேசம். 7 மோட்ச புரிகளுக்குள்ளே முக்கியமான திருத்தலம். கண்ணன் எம்பெருமானுடைய ராஜதானிங்கிற ஏத்தம் இருக்கிற திருத்தலம். ஆழ்வார்களிலே நம்மாழ்வார் துவாரகையை மங்களாசாசனம் செய்திருக்கிறார். திருமழிசைப்பிரான் பாடியிருக்கிறார். பெரியாழ்வாரும் ஆண்டாளும் துவாரகையை ஏத்தி இருக்கிறார்கள். திருமங்கை ஆழ்வார் கொண்டாடி இருக்கிறார். இப்படி ஆழ்வார்களாலே மிகவும் ஸ்லாகிக்கப்பட்ட திருத்தலம் துவாரகை என்பது. பெரியாழ்வார் பாடுகிறார், பல்லாயிரம் பெருந்தேவிமாரோடு பவ்வம் எரிதுவரை எல்லாரும் சூழச் சிங்காசனத்தே இருந்தான் அப்படின்னு சொல்லுகிறார். அதே போல 16,000 தேவிமார் பணி செய்ய துவரை என்னுமதில் நாயகராகி வீத்திருந்த என்றும் பாடுகிறார். நம்மாழ்வார் துவாரகாதீசனை மங்களாசாசனம் பண்ணும் போது முன்னை அமரர் முதல்வன் வன் துவராபதி மன்னன் அப்படின்னு துதிக்கிறார். இன்னொன்று முக்கியமாக சொல்ல வேண்டும்னு சொன்னால், துவரை கோன் கண்ணன் எம்பெருமான் அவன்தான் கீதோபதேசம் செய்து நம்மையெல்லாம் உஜ்ஜீவிப்பித்தான் அப்படிங்கிறத திருமழிசையாழ்வார் பாடுகிறார். சேயன் அணியன் சிறியன் மிக பெரியன் ஆயன் துவரைக்கோனாய் நின்ற மாயன் அன்று ஓதிய வாக்கதனை கல்லார் உலகத்தில் ஏதிலராம் மெய்ஞானமில் என்று பாடுகிறார். இப்படி ஆழ்வார்களெல்லாம் பாடியிருக்கிற அந்த திருத்தலத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு முயற்சி செய்வோம். துவாரகையை பற்றி ஸ்காந்த புராணம் விரிவாக பேசுகிறது. அதில் துவாரகா மகாத்மியம் சொல்லப்பட்டிருக்கிறது. துவாரகைன்னு சொன்னால் பகவானுடைய மோக்ஷபுரி, மேலான வைகுண்டம், அதற்கு ஒரு நுழைவாயில போல இருக்கிற திருத்தலம் அப்படிங்கிறது பொருள். மோக்ஷ துவாரத்தை எதொன்னு நமக்கு பிரகாசமாக காட்டி கொடுக்கிறதோ அதைத்தான் துவாரகை என்று வழங்குகிறோம். ஸ்காந்தத்துல அந்த திவ்யதேசத்தை பத்தின வர்ணனம் இருக்குன்னு சொல்லி இருந்தேன். அது எங்கனம் வர்ணிக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத பார்க்கலாம். அபி கீட்ட பதங்காயாக பசவோத சரீஸ்ருபாக விமுக்தாக பாபினஸ் சர்வே துவாரகாயாக பிரபாவதா. துவாரகையினுடைய பிரபாவத்தாலே புழு, பக்ஷி, மிருகங்கள், சர்ப்பங்கள் முதலிய ஜந்துக்கள் அவர்கள் கூட ஆசைப்பட்ட ஒரு நாள் முக்தியை அடைந்து விடலாமா? துவாரகையை நினைச்சுண்டாலே போதும். இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், அது புழு, பக்ஷி, மிருகங்கள், சர்ப்பங்கள் எல்லாம் துவாரகையை நினைப்பதற்கு பிரசக்தி உண்டா? நியாயமான கேள்வி. யாராவது ஒருத்தர் துவாரகைன்னு சொல்லும்போது அந்த உயிரினங்களினுடைய செவிகளிலே அந்த சொல் விழுமாயின் அதுவே காரணமாக அந்த உயிரினங்களுக்கும் முக்தி சுலபமாக கிடைத்து விடுமாம். அப்படி இருக்கும்போது துவாரகையிலேயே வசிக்கிறவர்களை பற்றி நாம தனிப்பட சொல்ல வேண்டுமா? கிம் புனர் மானவா நித்தியம் துவாரகாயாம் வசந்தியே. அங்கே இருக்கிறவாளுக்கு மோட்சம் உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி எழுமா? அவர்களுக்கும் நிச்சயம் உண்டு.
அதற்கு மேலே பாருங்கள், யாகதிஹி சர்வஜந்தூனாம் துவாரகாபுர வாசினாம் சாகதிர் துர்லபானூனம் முனீனாம் ஊர்த்வரேதசாம். முனிவர்களுக்கும் கூட ரொம்ப சிரமப்பட்டு எதொன்று கிடைக்குமோ அது ரொம்ப சுலபமாக அந்த உயர்ந்த கதி துவாரகாவாசிகளான அத்தனை ஜந்துக்களுக்கும் சுலபமாக கிடைத்து விடுகிறது. அதுக்கு மேல புராணம் சொல்றது, துவாரகாவாசியை பார்த்தாலும் போதும், அவரை தொட்டாலும் போதும், அப்போதே மகா பாபங்களில் இருந்து நாம் விடுபட்டவர்களாக ஆகிவிடுவோம். மேலான ஸ்வர்க்கம் நமக்கு வசப்படும், மேலான வைகுண்டமே நமக்கு கிடைக்கும். அதுக்கு மேல துவாரகையினுடைய மண் துகள்கள் அது காற்றினாலே தூக்கி செல்லப்பட்டு அது எங்கெல்லாம் போய் விழுகிறதோ அங்குரைபவர்களுக்கு முக்தியை பரிசாக தருகின்றன. அதனால துவாரகாவாசிகளுக்கு எத்தனை ஏத்தங்கிறத நாம் புரிந்து கொள்ளலாம் என்று இந்த ஸ்லோகங்கள் நமக்கு சொல்லுகின்றன. அப்படிப்பட்ட துவாரகை, அங்கே பெருமான் துவாரகாதீசனாக சேவை சாதிக்கிறான். பிராட்டி ருக்மிணி பிராட்டி ஹேமகூட்ட விமானத்தின் கீழே பகவான் காட்சி தருகிறான். கோமதி நதி சமுத்திர சங்கமம் அங்கே மிகவும் விசேஷம். துவாரகையிலே புண்ணிய தீர்த்தங்கள் பல உண்டு. கோமதி நதி உண்டு, சக்கர தீர்த்தம், ருக்மிணி ஹ்ரதம்னு ஒரு நீர்நிலை உண்டு, விஷ்ணு பாதோத்பவ தீர்த்தம் உண்டு, கோபி சரோவரம், சந்திர சரோவரம், பிரம்மகுண்டம், பஞ்சநத தீர்த்தம், ருஷி தீர்த்தம், அதற்கு மேலே சங்கோத்தார தீர்த்தம், வருண சரோவரம், கதா தீர்த்தம். ஆனால் இன்னைக்கு போனோம்னா இத்தனை நமக்கு பார்ப்பதற்கு சேவிப்பதற்கு கிடைப்பதில்லை. ஏன்னா இவத்தினுள்ளே பல சமுத்திரத்திலே மூழ்கிவிட்டன. அதனால துவாரகை தீர்த்தங்கள் நிறைந்திருக்கிற ஒரு க்ஷேத்திரம். பகவானே அங்கே சுலபனாக நமக்கு காட்சி தருகிறான். கோமதி துவாரகை அப்படின்னு ஒன்னான துவாரகையை கொண்டாடுகிறோம். கீர்த்திமூர்த்தி மகாவித்வான் காஞ்சி பிரதிவாத பயங்கரம் சுவாமி சுமார் 80 ஆண்டுகளுக்கு முன்பு அவருடைய வடதேச யாத்திரையை விவரித்து சொல்லும் போது, அதாவது புத்தக வடிவிலே அதை எழுதும் போது அவர் ஒரு விஷயம் குறிப்பிடுகிறார். துவாரகையிலே கண்ணன் எம்பெருமானை நாம் தொட்டு சேவிக்கலாம், அடியேன் அவனை தொட்டு வணங்கினேன்னு எழுதியிருக்கிறார். இப்போ பண்டரிபுரத்துக்கு போனோம்னா அனுமதி தருகிறார்கள். அதுவும் கொரோனா காலத்துக்கு பிற்பாடு அவ்வப்பொழுது அனுமதி தானம் பண்ணுகிறார்கள். பெரும்பாலும் தொட விடுவதில்லைங்கிற நிலைமைதான் இன்றைக்கு நிலவுகிறது. ஆனால் பண்டரிபுரத்தில் அந்த வழக்கம் உண்டு. கண்ணனை பெருமானுடைய திருவடிகளை நாம் தொட்டு வணங்கலாம். விட்டலனுடைய பாதாரவிந்தங்களை ஸ்பர்ஷிப்பதற்கு அனுமதி உண்டு. துவாரகையிலையும் அப்படித்தான் இருந்ததுன்னு காஞ்சி சுவாமி அவர் அருளி இருக்கிறார், எழுதியிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. போனால் நன்னா சேவிக்கலாம், ஆனால் தொடரத்துக்கு அனுமதிங்கிறது இன்றைய தினம் இல்லை. கண்ணன் வட மதுரையிலே பிறந்தான். அதற்கு மேலே அந்த ராத்திரியிலேயே கோகுலத்துக்கு வந்து சேர்ந்தான். பிருந்தாவனத்திலே வாழ்ந்தான். அதற்கு பிற்பாடு கம்சனை முடித்தான். படிப்பதற்கு அவந்திகா க்ஷேத்திரம், உஜ்ஜயினி க்ஷேத்திரத்துக்கு போனான். கடைசியிலே அரசமைத்தது எங்கே அப்படின்னால் இந்த துவாரகைங்கிற க்ஷேத்திரத்திலே தான் அரசனாக அவன் வீற்றிருந்தான். பகவான் சாது பரித்ராணார்த்தமாக அவதாரங்களை செய்கிறான். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேங்கிற கீதா ஸ்லோகம் ரொம்பவே பிரசித்தமானது. அப்படி பெருமான் அவதாரம் பண்ணி பலரையும் ரட்சித்து
தீயவர்களை எல்லாம் ஒடுக்கி அறத்தை நிலைநாட்டுகிறார். கம்சன பகவான் கொன்றார். கம்சனுடைய மனைவிமார்கள் ஜராசந்தனுடைய பெண் பிள்ளைகள். அதனால கம்சன் மாண்டொழிந்த பிற்பாடு அவனுடைய மனைவிமார்கள் தங்கள் தமப்பனாரிடத்திலே போய் முறையிட்டார்கள். இந்த மாதிரி எங்கள் கணவனுடைய மருமகன் கண்ணன் அவன் வந்தான், எங்கள் கணவனை கொன்றுவிட்டான் அப்படின்னு புகார் சொன்னார்கள். அப்போதிலிருந்தே ரொம்ப கோபம் ஜராசந்தனுக்கு. கண்ணனை முடித்து விடுகிறேன்னு சொல்லிட்டு அவர் அநேகம் அக்ஷௌஹிணி சேனையுடன் கண்ணனை கொல்வதற்காக புறப்பட்டான். அக்ஷௌஹிணின்னு சொன்னால் ஒரு அக்ஷௌஹிணின்னு வச்சுக்கோங்களேன், அதில் 21,870 தேர்கள் இருக்கும். அதே எண்ணிக்கையிலான யானைகள் இருக்கும். 65,610 குதிரைகள் இருக்கும். 1,09,350 படை வீரர்கள் இருப்பார்கள். இதத்தான் ஒரு அக்ஷௌஹிணி அப்படின்னு சொல்லுவார்கள். தமிழிலே சொல்லும்போது அக்குரோணி அப்படிங்கிறார். அப்போ அநேகம் அக்ஷௌஹிணி சேனைகளுடன் அவன் வந்து சேர்ந்தான். வடமதுரையின் மேல் படை எடுத்தான். அப்ப கண்ணன் பெருமான் அவர் ஆயத்தமானார். ஜராசந்தனை எதிர்ப்பதற்கு தயாராக இருந்தார். கூடவே பலராமனும் இருக்கிறார். அந்த சந்தர்ப்பத்திலே பெருமான் சில விஷயங்களை சிந்தித்தான். அப்போது ஒரு சிந்தை செய்தான். நான் நல்லவர்களை காப்பதற்காகவும் தீயவர்களை அழிப்பதற்காகவும் மண்ணின் பாரம் நீக்குவதற்காகவும் பிறந்திருக்கிறேன். நான் அவதாரங்களை நிச்சயமாக செய்ய வேண்டித்தான் இருக்கிறது. தீயவர்களை அழிக்கத்தான் வேண்டி இருக்கிறது, ஓடவிடத்தான் வேண்டி இருக்கிறது அப்படின்னு சிந்தித்து விட்டு பெருமான் ஆகாயத்தை பார்த்தபடி ஏதோ எண்ணினான். ஏவம் தியாயதி கோவிந்த ஆகாஷாத் சூரியவர்ச்சசௌ ரதாவுபஸ்திதௌ சத்யஹ சசுதௌ சபரிச்சதௌ. ஸ்ரீபாகவதம் ரொம்ப அழகா சொல்றது. ஆகாசத்திலிருந்து சூரியனைப் போலே ஒளிமிக்க 2 ரதங்கள் தேரோட்டிகளுடனும் போர் புரிவதற்கு தேவையான அத்தனை விஷயங்களுடனும் அவர் முன்னே வந்து நின்றன. பகவான் பார்த்தார். அதிலே பெருமானுடைய ஆயுதங்களும் திவ்யாயுதங்களும் இருப்பதை கண்டான். பலராமனிடத்தில் பெருமான் பேசுகிறான். இதுபார் 2 பேருக்கு 2 தேர்கள் வந்திருக்கின்றன. இந்த தேரிலே நாம் வீட்டிருந்து யுத்தம் செய்வோம். எத்தனை அக்ஷௌஹிணி சேனை வந்திருந்தாலும் நாம் கவலை கொள்ள வேண்டியதில்லை, வெற்றி நமக்குத்தான், போர் புரிவோம் அப்படின்னு சொல்லிட்டு பலராமன் ஜராசந்தனை கொல்ல முற்பட்ட போது தடுத்து விடுகிறான் எம்பெருமான். பலராமனிடத்துல கண்ணன் சொல்றார், ஜராசந்தனை அழிக்க வேண்டாம். ஏன்னா அவனை அழிச்சுட்டா மற்றைய துஷ்டர்கள் எல்லாம் வரமாட்டார்கள். அவர்களை தேடி செல்வதுங்கிறது ரொம்ப கடினம். இப்ப அவனை விட்டுட்டோம்னு சொன்னால் அவன் பொருட்டு பலரும் வருவார்கள். அவர்களையெல்லாம் அழிப்பதுங்கிறது நமக்கு சுலபமாக ஆகிவிடும். அதனால தான் இப்ப தலைவரா இருக்கிற ஜராசந்தன் இருந்தா தான் இப்ப தீவிரவாதிகள்லாம் சொல்லுவாளோ இல்லையோ, ஸ்லீப்பர் செல்ஸ் அப்படிங்கிறான். அந்த ஸ்லீப்பர் செல் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு கட்டளை இடுவதற்கு, அவர்களுக்கு செய்திகளை சொல்லுவதற்கு, என்ன செய்ய வேண்டும் என்று நியமிப்பதற்கு ஒரு தலைவன் இருப்பான். இப்ப தலைவன் இல்லைன்னு சொன்னால் அந்த ஸ்லீப்பர் செல்ஸ் அவர்களுக்கு எந்த செய்தியும் போகாது. அப்ப நியாயமா என்ன செய்யணும்? தலைவரை கொன்று விட வேண்டும். அப்போ ஸ்லீப்பர் செல்ஸ் அவர்கள் தங்களுக்கு கட்டளையே வாராதபடியினாலே செயலற்று கிடப்பார்கள். ஆனால் கண்ணனுடைய திட்டம் வேற மாதிரி இருக்கு பாருங்க. அவர் என்ன சொல்றார்? தலைவரை விட்டு வைப்போம், அப்பதான் ஸ்லீப்பர் செல்ஸ் எல்லாம் வெளில வரும், அவர்களையெல்லாம் அப்போதுதான் அழிக்க முடியும் அப்படின்னு பெருமானுடைய திருவுள்ளம். அதனால ஜராசந்தனை விட்டுடுறார். ஜராசந்தன் திரும்பவும் சண்டைக்கு மதுரை வருகிறான். வடமதுரைக்கு தோற்று ஓடுகிறான். இப்படி பலதரம் சண்டை நடந்தது.
ஜராசந்தன் காத்து கொண்டிருந்தான். இப்ப துவாரகா நிர்மாணம் ஏன் ஆச்சுங்கிறத மேலே பார்க்கலாம். முன்பொரு காலத்திலே கார்கியர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு பிள்ளைகள் இல்லை. அதனாலே யாதவர்கள் சிலர் அவரை பரிகாசம் பண்ணினார்கள். அவர் என்ன பண்ணிவிட்டார், இந்த யாதவர்கள் நம்மை பரிகசித்தார்கள், அதனாலே அவர்களை எல்லாம் ஒழிப்பதற்கு நமக்கு ஒரு புத்திரன் வேண்டும் என்று எண்ணினார். இரும்பனா பொடியாக்கி அதையே ஆகாரமாக அவர் உட்கொண்டார். ஆசுதோஷர் பரமசிவனாரை குறித்து கடும் தவம் புரிந்தார். பரமசிவனார் அனுகிரகம் செய்தார். அவருக்கு ஒரு புத்திரன் உண்டானான். அவனுக்கு காலயவனன் அப்படின்னு பேரிட்டு வஜ்ரம் போலே திருட சரீரம் வாய்ந்த அவனை மிகவும் கொண்டாடி தந்தை தவம் செய்வதற்கு வனம் போய்விட்டார். காலயவனன் தெரிந்து கொண்டார். தன்னுடைய தகப்பனை இந்த மாதிரி யாதவர்கள் பரிகசித்திருக்கிறார்கள்னு தெரிந்து கொண்டான். மிலேச்சர்களான பல பேரை அழைத்து கொண்டு அவன் பெருமானை முடிப்பதற்காக, யாதவர்களை அழிப்பதற்காக புறப்பட்டான். அப்ப பகவான் பார்க்கிறார், இவனோட நாம யுத்தம் பண்ணினோம்னு சொன்னால் நம்முடைய சைன்யம் சேனை அனைத்தும் அழிந்து விடும். அப்ப ஜராசந்தன் ரொம்ப சுலபமாக நம்மை வெற்றி கொண்டு விடுவான். அப்பத்தான் அவர் சமுத்திரத்திலே தனக்கு 12 யோஜனை அகலம் இடம் வேண்டும் நுட்டு சமுத்திரராஜனை வேண்டுகிறார். 12 யோஜனை இடம் கொடுத்தால் அந்த இடத்துல நான் ஒரு நகரத்தையே நிர்மாணித்துக் கொள்ளுகிறேன் அப்படின்னு சொன்னான் பெருமான். சமுத்திரமும் அதற்கு இசைந்தது. அதற்கு மேலே விஸ்வகர்மாவை அழைத்து ஒரு அழகான நகரத்தை நிருமிக்கும்படி நியமித்தான் பகவான். அநேக பிராகார மண்டப கோபுர வீதி வாபி கூப தடாகாதிகள் இவை அனைத்தும் நிரம்ப பெற்றிருக்கிற ஒரு நகரம் துவாரகை ரொம்ப ஆச்சரியமாக நிர்மாணிக்கப்பட்டது. பகவான் ரொம்ப ஆச்சரியமா மேல ஒரு காரியம் பண்ணினார். இப்ப வடமதுரையிலே அடிக்கடி ஜராசந்தனாலே உபதிரவம், அதனால அங்கிருந்து இன்னொரு இடத்திற்கு குடிபெயர்ந்து விட வேண்டும் அப்படின்னு தீர்மானித்தான். தான் துவாரகைக்கு வந்துள்ளான். இப்ப மதுரையிலே இருப்பவர்களை என்ன செய்வது? தன்னுடைய யோக சக்தியினாலே அங்க இருக்கிறவர்களை எல்லாம் இங்கே கொண்டு வந்து சேர்த்தானாம் பெருமான். அத்தனை பேரையும் இங்கே அழைத்து கொண்டு வந்து விட்டான். அப்ப பார்க்க போனா ஜராசந்தனிடத்திலிருந்து பெருமான் தப்பித்து போவதற்காக ஒரு கோழைய போல ஓடி போயிருக்கார். யுத்த பூமியை விட்டுட்டு ஓடி போயிருக்காருங்கிறது தான் தேறுகிறது. அதனாலதான் பெருமானுக்கே ரணச்சோடு ராயின்னு பேரு. இன்னைக்கும் போனோம்னு சொன்னால் ஜெய ரணச்சோடு அப்படின்னு தான் அங்க இருக்கிற பக்தர்கள் எல்லாம் ஆர்வம் பொங்க சொல்லுவார்கள். ரணபூமி யுத்த பூமி, அதை விட்டுட்டு ஓடி போனவர் அவர் தான் ரணச்சோடு ராய். கோழைன்னு அர்த்தம், பயந்தாங்கொள்ளின்னு அர்த்தம். ஆனா அது ரொம்ப ஆனந்தத்தோட பகவான் ஏற்றுக்கொள்ளுகிறார். அப்ப பெருமான் அத்தனை பேரையும் அழைத்து கொண்டு துவாரகைக்கு வந்து விட்டார். பலராமனுடைய கண்ணன் தனித்திருக்கிற காலத்திலே காலயவனன் 3 கோடி சேனையுடன் மதுரையை முற்றுகையிட்டான். பகவான் பார்த்தான், இவனிடமிருந்து ஓடி போய்விட வேண்டும் அப்படின்னு தீர்மானித்துக் கொண்டு ஓடினான். ஒரு மலை குகைக்குள்ளே பெருமான் மறைந்து கொண்டான். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கிற கதை தான். உள்ளுக்குள்ள முச்சுக்குந்தன் அப்படிங்கிற ஒருத்தர் படுத்து கொண்டிருந்தார். அவர் தேவர்களுக்கு ரொம்ப சகாயம் எல்லாம் பண்ணினார். கண்ணுறங்காமல் சகாயம் பண்ணினார். கடைசியில தேவர்கள் பிரதியாக ஏதேனும் செய்ய வேண்டும்னு ஆசை கொண்டார்கள். என்ன செய்யட்டும்னு கேட்டான். அவர் சொன்னார், உங்களுக்காக ரொம்ப உழைச்சிருக்கேன், தூக்கமே இல்லை, நன்னா தூங்கணும்னு ஆசைப்படுறேன். நான் தூங்கும் போது என்னை யாரும் எழுப்பக்கூடாது. அப்படி யாரேனும் எழுப்பினார்கள்னு சொன்னால் அக்கணமே அவர்கள் தலை வெடித்து சிதறக்கடவது அப்படின்னு ஒரு வரம் வாங்கி வைத்திருந்தான். இதை கண்ணன் நன்னா தெரிஞ்சுட்டு இருந்தார். அதை உபயோகப்படுத்திக்கணும்னுட்டு அவர் ஆசைப்பட்டார். அப்போ ஒரு குகைக்குள்ள போய் கண்ணன் ஒழிஞ்சு விட்டாரா, சரியா பார்த்து எந்த குகையிலே முச்சுக்குந்தன் உறங்குகின்றானோ அந்த குகைக்குள்ளத்தான் போனார். அவர் எங்கேயோ ஒளிஞ்சு விட்டார். காளையவன் பின்னாடியே வந்தான். படுத்துட்டு இருக்கிற முச்சுக்குந்தனை பார்த்துட்டு, அவர் அந்த பக்கம் பார்த்தா போல படுத்துட்டு இருக்கார் போல் இருக்கு. கண்ணன் தான் நினைத்து கொண்டு பக்கத்திலே வந்து அவனை ஓங்கி உதைத்தான். அவன் எழுந்தான் பாருங்கோ. அவன் தான் ஏற்கனவே வரம் வாங்கி வச்சிருக்கானே, அந்த வரத்திற்கு சேர
முச்சுகுந்தனுடைய பார்வையினாலே காலயவனன் சாம்பலாகி விட்டான். முச்சுகுந்தன் கண்ணனை வெகுவாக புகழ்கிறான், ஸ்தோத்திரம் பண்ணுகிறான். எபெருமான் சொல்லுகிறான், அடுத்த ஜென்மத்தில் நீ நிச்சயமாக என்னை அடைய கடவாய் அப்படின்னு அனுகிரகம் பண்றார். மேல முச்சுகுந்தன் பதரிகாசிரமத்துக்கு போயிடுறார், தவம் இயற்றுவதற்காக அங்கே போய்விடுகிறார். கண்ணன் இந்த வடமதுரைக்கு வந்த காலயவனர்களை எல்லாம் அழித்து அங்க மிச்சம் இருக்கிறவாளை எல்லாம் திரும்பவும் துவாரகைக்கு அழைத்து கொண்டு போகிறான். ஏற்கனவே பல பேரை கொண்டு போய் சேர்த்தாச்சு, இப்ப இன்னமும் இருக்கிறவர்களை பெருமான் அழைத்து கொண்டு போகிறான். அப்பத்தான் ஜராசந்தன் எதிர்க்கிறான். அப்போது பெருமான் பலராமனுடன் ஒரு மலைக்கு ஓடிவிட்டான். அவர்கள் மறைந்திருக்கிற அந்த மலையையே கொடுத்து விடும்படி உத்தரவிட்டான் ஜராசந்தன். அப்ப பெருமான் அங்கிருந்து வேறு வழியாலே தப்பித்து துவாரகைக்கு சென்று விட்டார்கள். அதற்கு மேலே பலராமனுக்கு திருமணம் நடந்தது. துவாரகையை பற்றி விசேஷமா சொல்லணும்னு சொன்னால் பகவான் கல்யாணம் பண்ணி கொண்டு சௌக்கியமாக இருந்ததுங்கிறது அங்கதான். அதனால தான் கீழேயே ஆழ்வார் பாசுரத்தை அடியேன் விண்ணப்பித்தேன். 16,000 தேவிமார் பணி செய்ய துவரை என்னுமதில் நாயகராகி பெருமான் வீத்திருந்தான் அப்படின்னு பார்த்தோம் இல்லையோ. 10,000 பெருந்தேவிமார் அப்படி அனைவரையும் திருமணம் செய்து கொண்டு அங்கே பெருமான் கிரகஸ்த தர்மத்தை விசேஷமாக பெருமான் அனுஷ்டித்துக் கொண்டிருந்தான். பீஷ்மகனுடைய பெண்ணான ருக்மிணியை கண்ணன் தேரிலே ஏற்றி கொண்டு வந்து துவாரகைக்கு கொண்டு வந்து அழைத்து வந்து விவாகம் செய்து கொண்டான். முன்பொரு காலத்திலே சிவனாலே எரிக்கப்பட்டவனான மன்மதன், அந்த மன்மதன் தான் கிருஷ்ணனுக்கு ருக்மிணியினிடத்திலே குமாரனாக பிறந்தான். இந்த குழந்தை பிறந்தாச்சு. சம்பரன்னு ஒருத்தன் இருந்தான். அவன் தெரிஞ்சுட்டான், இந்த பிள்ளை தான் தனக்கு சத்ருன்னு தெரிஞ்சுட்டான். குழந்தையான பிரத்யும்னனை சமுத்திரத்திலே கொண்டு போட்டு விட்டான். அந்த குழந்தையை ஒரு மீன் விழுங்கிற்று. அதை ஒரு செம்படவன் ஒரு மீனவன் பிடித்தான், கொண்டு போய் அரசனுக்கு கொடுத்தான். அரசனுடைய சமையற்கட்டிலே அதை சமைப்பதற்காக எடுத்து அறிந்த போது அப்பத்தான் அங்கிருந்த ரதி பார்த்தாள். ஓஹோ, இதற்குள்ள இந்த குழந்தை இதுதான் நம்முடைய கணவன் என்று தெரிந்து கொண்டு அதை நன்கு வளர்த்து எல்லா வித்தியைகளையும் கற்பித்து தான் தான் அந்த பிரத்யும்னனுடைய மனைவிங்கிறதையும் சொல்லி அதற்கு மேலே அவனை கொண்டு சம்பரனையும் முடித்து கணவனுடன் துவாரகைக்கு வந்து சேர்ந்தாள். இந்த கதையெல்லாம் சொல்லப்படுகிறது. பகவான் ஜாம்பவதியை கல்யாணம் பண்ணிண்டார். ரொம்ப விசேஷமான சரித்திரம். சத்ராஜித்துன்னு ஒரு ராஜா, சூரிய பக்தன். சூரியன் ஒரு மணியை அவருக்கு கொடுக்கிறார், சியமந்தக மணி. அதுக்கு என்ன பெயர்? சியமந்தக மணின்னு பேர். அதை அவன் தரித்து கொண்டு துவாரகைக்கு கண்ணனை பார்க்கறதுக்குன்னு வந்தான். அந்த மணியினுடைய ஒளியாலே சூரியனே வரான்னு தான் ஜனங்கள்லாம் நினைச்சுப்பாளாம். அப்ப கண்ணன் அவனை பார்த்துட்டு, இந்த மணி ரொம்ப நன்னா இருக்கு, எனக்கு வேணும்னு ஆசையா இருக்கு, கொடு அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்பவே கொடுத்திருந்தா பிரச்சனை இல்லை, இல்லைன்னா கண்ணன் கேட்காமலே இருந்திருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ கேட்டுவிட்டார், அவர் தரமாட்டேன்னு விட்டார். இல்லை இல்லை தரமாட்டேன்னு விட்டார். அந்த மணிக்கு அப்படி என்ன பெருமை அப்படின்னால், அது ஒரு நாளைக்கு 8 பாரம் தங்கம் தரக்கூடியது. இதை கொஞ்சம் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். அது என்ன 8 பாரம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத சொல்றேன். 32 குன்றி மணி, அதைத்தான் ஒரு வராகன்னு சொல்லுவான். ஒரு வராக நடை அப்படின்னு சொல்லுவார்கள். அது இன்றைய கணக்குக்கு சொல்லணும்னா ஒரு கிராமுக்கு கொஞ்சம் மேலே இருக்கும்னு வச்சுக்கோங்க. 10 வராக நடைன்னு சொன்னால் அதற்கு ஒரு பலம்னு பேர். 8 பலம் அதைத்தான் ஒரு சேர்ன்னு சொல்லுவார்கள். 5 சேர் அதை ஒரு வீசைன்னு சொல்லுவார்கள். அது அரை கிலோவுக்கு கொஞ்சம் மேலே இருக்கும். 1000 பலம் அதைத்தான் ஒரு கா அப்படின்னா 10 கிலோ தங்கம்னு அர்த்தம். 6 வீசை ஒரு துலாம்னு பெயர். 8 வீசை ஒரு மணங்குன்னு பெயர். 20 மணங்கு அதைத்தான் ஒரு கண்டி பாரம் அப்படின்னு சொல்லுகிறார்கள். அப்படின்னா இன்றைய கணக்கிற்கு சுமார் 68 கிலோ தங்கம். இன்னைக்கு 1 கிலோ தங்கம்ங்கிறது சுமார் 55 லட்சம் ரூபாய்கள் இந்திய மதிப்பிலே. ஒரு நாளைக்கு 8 பாரம்னு சொன்னா சுமார் 550 கிலோகிராம்ஸ் தங்கம் அந்த மணி கொடுக்கும். அப்படிதான் கணக்கு போட்டு பாருங்களேன். 302 கோடியே 50 லட்சம் ரூபாய் ஒரு நாளைக்கு அது கொடுக்கும். கேட்கும் போதே தலை சுத்துறதா? இப்போ சுமார் 550 கிலோ தங்கத்தை அது நமக்கு கொடுக்கும்னு சொன்னால் ஒரு நாளைக்கு. இப்போ பெரிய பிரச்சனை அதை எங்கே வைப்பதுங்கிறது தான் பிரச்சனை.
அப்போ அந்த மணியை யாரும் ஆசைப்படத்தானே செய்வா. இதனால் ஒரு நாள் நம்மக்கிட்ட வந்தாலே போதும் போல் இருக்கு. இப்போ அரை நாள் வந்தாலே தேவலை, 225 கிலோ தங்கம் கிடைச்சுடாதா அப்படின்னு நாம் எண்ணுவோம். அந்த மாதிரி இருக்கு. அப்போ அதனால கண்ணன் கேட்டார், தரமாட்டேன்னு சொல்லிட்டார். அதற்கு பிற்பாடு அந்த அரசனுடைய தம்பி அந்த மணியை எடுத்துட்டு அவர் வேட்டையாடுறதுக்குன்னு போனார். அவனை ஒரு சிங்கம் அடித்து விட்டது. அந்த சிங்கத்தை ஜாம்பவான் அடிச்சுட்டு அந்த மணியை அவர் எடுத்துக்கொண்டு போனார். அவர் வீட்டில் குழந்தை, அந்த குழந்தையினுடைய தொட்டில் அதை தொங்க விட்டுட்டார், விளையாட்டை காண்பிச்சுட்டு இருக்கார். உலகத்துல எல்லாம் என்ன பேச ஆரம்பிச்சுட்டான்னா, கண்ணன் தான் ஏற்கனவே அந்த மணி வேணும்னு ஆசைப்பட்டார், அதனால அவர்தான் இதனை களவாடி இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு அபவாதம் கண்ணனுக்கு ஏற்பட்டு விட்டது. கண்ணன் உடனே காட்டுக்கு போறார், நடந்ததெல்லாம் தெரிஞ்சுக்கிறார், ஜாம்பவானோட சண்டை போடுறார், அந்த மணியையும் மீட்டெடுக்கிறார். அவருடைய பெண் ஜாம்பவதியையும் கல்யாணம் பண்ணி கொண்டு வருகிறார். சத்ராஜித்து அதற்கு மேலே தன்னுடைய பெண்ணையும் சத்யபாமையையும் கொடுக்கிறார். இப்படித்தான் ருக்மிணி, ஜாம்பவதி, பாமா, மித்ரவிந்தா, காளிந்தி, பத்ரா, லக்ஷ்மணா, ஸ்ருதகீர்த்திங்கிற அஷ்ட மகிஷிகளுடன் கண்ணன் எம்பெருமான் துவாரகையிலே எழுந்தருளி இருந்தான். இன்னைக்கும் துவாரகைக்கு போனோம்னா இந்த அஷ்ட மகிஷிகளுடைய சந்நிதிகளை நாம் சேவித்துக் கொள்ளலாம். அதற்கு மேலே நரகாசுரனுடைய கொடுமையை அனுபவித்து வந்தவர்களான 16,000 கன்னிகைகள், அவர்கள் அத்தனை பேர் கண்ணனை பிரார்த்தித்தார்கள். அவர்களை மீட்டு அவர்களை மணந்து கொண்டான். தன்னுடைய யோக சக்தியினாலே அத்தனை உருவங்களை எடுத்துக்கொண்டு அவர்களோட வாழ்ந்தான் பெருமான். இதெல்லாம் துவாரகையில தான் நடந்தது. குச்சேலர் அவர் கண்ணனை பார்க்க வந்த அவர் கண்ணனை அரே துவாரபாலோ கண்ணையாசை கெஹது, வடமொழியில ரொம்ப அழகா ஒரு பஜனை பாடல் பாடுவார்கள். துவாரபாலகர்களை குச்சேலர் வேண்டினார். கண்ணையாவனிடத்திலே சொல்லுங்கள், சுதாமா வந்திருக்கிறார்னு சொல்லுங்கள், குச்சேலர் வந்திருக்கிறார்னு சொல்லுங்கள், வாசற்படியிலே அவர் காத்து கிடக்கிறார், வாயிற்கதவருகே காத்து கிடக்கிறார்னு சொல்லுங்கள் அப்படின்னு பாடுவார்கள். அப்ப குச்சேலர் வந்து கண்ணனை தரிசித்ததும் கண்ணனுடைய அனுகிரகத்தை பெற்றதும் அது துவாரகையிலே தான். அந்த பெருமையும் துவாரகைக்குத்தான் உண்டு. இப்படி இத்தனை ஏத்தங்கள் இருக்கிற அந்த க்ஷேத்திரத்திலே கோமதி நதி ஓடுகிறது, அது கடலிலே சங்கமிக்கிறதுங்கிறதையும் சொன்னேன் இல்லையா. உள்ளுக்குள்ளே இருக்கிற பெருமாள் அவருக்கு ரணச்சோடு ராய் அப்படின்னு பேரு, அதையும் தெரிவித்தேன். கோமதி நதியிலிருந்து 56 படிக்கட்டுகள் ஏறி போனோம்னு சொன்னால் இந்த சந்நிதி அமைந்திருக்கிறது. 4 பக்கத்திலும் வாசல்கள் உண்டு. இந்த கோயிலினுடைய பரிக்கிரம மார்க்கம் அது 2 சுவருக்கு நடுவிலே உள்ளது. இந்த கோயிலில் துவஜம் ரொம்ப விசேஷம். கொடியேற்றுறதுங்கிறதுக்கு பாருங்க, அது பெருமானுடைய இந்த உயர்ந்த விமானத்தின் மேலே இந்த கொடியை ஏற்றுவார்கள். அது ஒரு நாளைக்கு 3ஓ 5ஓ உண்டுன்னு நினைக்கிறேன். அதற்கு பக்தர்கள் வரிசை கட்டி நிற்பார்கள். அது நாம் போனோம்னா, நான் பணம் கட்டுடுறேன் கொடியை ஏற்றுடுங்கன்னா முடியாது. நம்ம போய் பிரார்த்திச்சோம்னா ஒருவேளை 5 வருஷம் கழிச்சு நீங்கள் வாங்குவோன்னு ஒரு தேதி கொடுக்கலாம். தற்கால் கூட உண்டுங்கிறான். இந்த தற்கால்னாலும் உடனே பணத்தை கட்டிட்டா கொடுத்துட மாட்டான். அந்த தற்காலுக்கு 100 பேர் 200 பேர் காத்துட்டு இருப்பான். அதற்கு மேலே தான் அது ஏதோ சீட்டு குலுக்கி பார்த்து ஒருத்தருக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படும்னு சொல்றான். அப்படி அந்த கொடி அங்கே ரொம்ப விசேஷம். மேலே சந்நிதிக்குள்ளே ரணச்சோடராய் 4 திருக்கைகளுடன் சதுர்புஜ மூர்த்தியாக சேவை சாதிக்கிறார். அவருக்கு தான் துவாரகாதீசன்னு பெயர். ரணச்சோடு ராய் அப்படின்னு கீழேயே விண்ணப்பித்தே நடிகை. இதுக்கு மேலே ஒரு வேடிக்கையான கதை இருக்கு. அந்த பெருமான் அன்றைய தினத்திலே அங்குறைந்தவனான அந்த எம்பெருமான் பின்னாளிலே டாபோர் துவாரகைக்கு வந்துட்டார். இப்போ நீங்கள் அகமதாபாத்லேருந்து போனீர்களானா நடியாத ஆனந்துக்கு பக்கத்தில் இருக்கிற டாபோருங்கிற ஊர் ரொம்ப விசேஷமான திருத்தலம். இப்போ ரணச்சோடு ராய்ங்கிற பேரை அங்கத்தான் பெரும்பாலும் வழங்குகிறார்கள். துவாரகைக்கு போயிட்டால் துவாரகாதீசன் தான் பேரு. இவர் எங்கிருந்து வந்தார்னா, போடானான்னு ஒரு பக்தர். அந்த பக்தர் வருஷா வருஷம் போய் துவாரகையில் போய் பெருமானை சேவிப்பார். ஒரு வருஷம் போக முடியல, கஷ்டப்பட்டு போயிட்டார். கதறி அழுகிறார் பெருமானிடத்திலே. நான் வருஷா வருஷம் வருவேன், இனிமேல் வர முடியும்னு தோணலையே, உன்னை பார்க்காம எப்படி இருக்க போகிறேன். பகவான் சொன்னார், எனக்கும் அதே கவலை தான். உடனே இந்த பக்தர் சொல்றார், அப்படின்னா ஒன்று பண்ணேன், நீ இங்கே இருந்து என்ன பண்ண போற, என் கூட வந்துடுன்னுட்டார். அங்கிருந்து பெருமானை எழுந்துநல பண்ணி கொண்டு கிளம்பி விட்டார். ஒரு மாட்டு வண்டியிலே வயதான கிழவர் இவர் ஓட்டிட்டு வரார்.
அப்பப்போ தூங்கி போயிடுவார் போல் இருக்கு. அப்போ பகவான் என்ன தெரியுமா சொன்னானாம், நீர் பின்னே படுத்துக்கொள்ளும், இந்த வண்டியை நான் ஓட்டி கொண்டு வருகிறேன். அப்போ அவர் கேட்டிருக்காரு, உனக்கு இந்த வண்டியெல்லாம் ஓட்ட தெரியுமான்னு கேட்டிருக்காரு. அர்ஜுனனுக்கு சாரதியாக இருந்து அந்த பெரிய யுத்தத்தையே நடத்தினவன் நான், இந்த மாட்டு வண்டியை ஓட்ட மாட்டேன்னா அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால் அவரை படுத்துக்க வச்சுட்டு கண்ணனே அந்த வண்டியை ஓட்டின்னு வந்திருக்கார். அந்த பக்தருடைய பிரார்த்தனைக்கு இணங்க நேரே இந்த ஊருக்கு அவர் வந்து சேர்ந்து விட்டார். துவாரகையில மூர்த்தியை காணும்ட்டு எல்லோரும் மிகவும் சிரமத்திற்கு உள்ளானார்கள், தேடி பார்த்தார்கள். அப்புறம் இங்கே வந்தார்கள். பகவான் சொல்லிட்டார், நான் இங்கேயே இருக்கிறதான் விரும்புகிறேன்னுட்டான். அப்போ இன்னைக்கு துவாரகையில் சேவிக்கிறோமே, அந்த மூர்த்தி எங்கிருந்து வந்தது, அதை யார் கொண்டு வந்து அங்கே பிரதிஷ்டை செய்தார்கள் அப்படின்னா, துர்வாசா மகரிஷி ருக்மிணி பிராட்டிக்கு காரணமே இல்லாமல் ஒரு சாபத்தை கொடுத்து விட்டார். நீ கண்ணனை விட்டு பிரிந்திருக்க வேண்டியது அப்படின்னு சாபம் கொடுத்துட்டார். அது நம்ம தெரியல, ராமனா வந்தார், கண்ணனா வந்தார், அப்பெல்லாம் இந்த மாதிரி ஒரு சிரமம் பெருமானுக்கே ஏற்பட்டிருக்கிறது, மனைவியை விட்டு பிரிந்திருக்கிற நிலை. அப்போ ருக்மிணி பார்த்தாள், உன்னை விட்டுட்டு நான் எப்படி பிரிஞ்சிருப்பேன் கண்ணா என்று அழுதாள். அப்போ கண்ணனாலே வழங்கப்பட்ட ஒரு திருவுருவம், ஒரு மூர்த்தி, அந்த மூர்த்தியை தான் இன்றைக்கும் நாம் சேவிக்கிறோம். ருக்மிணி பிராட்டி அவள் பூசித்து வந்த மூர்த்தி எதொன்றோ அந்த மூர்த்தியைத்தான், அந்த எம்பெருமானைத்தான் இன்றைக்கும் துவாரகையிலே நாம் தரிசித்துக் கொள்ளுகிறோம். அப்போ பக்த போடானாக்காக டாக்கோருக்கு வந்துட்டார் பெருமாள். அதனால தான் அடியன் சொல்றது உண்டு, காஞ்சிபுரத்தில் யதோக்தகாரியன் பெருமான் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள்னு திருமிஷியாழ்வார் சொன்னதெல்லாம் கேட்டார். அது அவருக்கு ஏத்தம். அந்த பக்கத்து யதோக்தகாரின்னு ஒருத்தர் சொல்லணும்னா அந்த பெருமை துவாரகாதீசனுக்குத்தான் உண்டு. ஏன்னா பக்தர் போடானாக்காக அவர் வந்துட்டார் இல்லையோ, டாக்கோருக்கு வந்துட்டார். அதனால பக்தர்கள் நீங்கள்லாம் போகும்போது டாக்கோரையும் அவசியமாக சேவித்தால்தான் துவாரகையை சேவித்ததாகவே ஆகும். அப்போ கோமதி துவாரகையிலே எம்பெருமானுடைய சந்நிதி இன்றைக்கு துவாரகாதீசன் கொண்டாடப்படுகிறார். ருக்மிணி பிராட்டியாலே தொழப்பட்ட திருவுருவம், அது வணங்கப்பட்ட திருவுருவம் அந்த எம்பெருமான். வஜ்ரநாபன் கண்ணனுடைய வம்சத்திலே வந்தவர். அவர் தான் சந்நிதியை பிற்காலத்திலே ரொம்ப விசேஷமாக நிர்மாணித்து ரொம்ப ஆச்சரியமாக கட்டியிருக்காருன்னு சொல்றார். கண்ணன் துவாரகையிலே விஸ்வகர்மாவை கொண்டு நகரத்தை சமைத்தார். ஆனால் ஒரு காலத்தில் அது கடலிலே மூழ்கி போனது. எந்த இடத்துல திருமாளிகை இருந்ததோ அந்த இடத்திலே தான் இன்றைக்கு சந்நிதி இருப்பதாக சொல்லுகிறார்கள். அகழ்வாராய்ச்சி எல்லாம் ஈடுபட்ட காலத்திலே முன்பு பெரிய நகரம் இருந்ததற்கான அடையாளங்கள், சான்றுகள் எல்லாம் இன்றைக்கும் கிடைத்து கொண்டே இருக்கின்றனங்கிறது துவாரகையினுடைய விசேஷம். இப்போ இதை பார்த்தோமா, பக்கத்திலேயே பேட் துவாரகைன்னு உண்டு. பேட் துவாரகைன்னா அது தீவு போலே அமைந்திருக்கிற இடம், அதுதான் அதற்கு பொருள். துவாரகையிலேருந்து கொஞ்சம் தூரம் போகணும்னு சொன்னால், சுமார் ஒரு 28 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க. போனோம்னு சொன்னால் ஓகா துறைமுகம்ங்கிறது இருக்கே, அது பக்கத்தில் இருக்கக்கூடிய க்ஷேத்திரம். நாம் படகுல தான் போகணும். சுமார் ஒரு 20-25 நிமிடங்கள் படகிலே பிரயாணம் கடலிலே செய்தோம்னு சொன்னால் அந்த பேட் துவாரகையை நாம் அடையலாம். அங்கே எம்பெருமான் ரொம்ப ஆச்சரியமாக சேவை சாதிக்கிறார். கல்யாண கிருஷ்ணனாக அங்கே எம்பெருமான் நமக்கு தரிசனம் தருகிறார். திருவிக்கிரமனுடைய சந்நிதி உண்டு, அதையும் அங்கே சேவித்துக் கொள்ளலாம். இங்கேயும் திருவிக்கிரமன் சந்நிதி உண்டு. கோமதி துவாரகையிலேயும் திருவிக்கிரமனுடைய சந்நிதி உண்டு. ஒரு காலத்தில் குஷங்கிற ஒரு தீயவன் இருந்தான், கொடிய தானவன் இருந்தான். அவன் அநேகம் உபதிரவங்களை செய்து வந்தான். அவனை கொல்லணுங்கிறதுக்காக பிரம்மா என்ன பண்ணார்னா, மகாபலி பாதாள லோகத்துக்கு அனுப்பி அந்த பாதாள லோகத்திலே எம்பெருமான் திருவிக்கிரமனே இன்றைக்கும் ஒரு பாதுகாவலனாக, வாயில் காப்பவனாக இருக்கிறான்னு சொல்றோம் இல்லையோ, அந்த திருவிக்கிரமனை வரவழைத்து அந்த குஷனை முடித்தான் பிரமன் அப்படிங்கிறது சரித்திரம். குஷஸ்தலின்னு துவாரகைக்கு பேர் உண்டு. குஷனை எவ்விடத்திலே பகவான் திருவிக்கிரமனாக வந்து முடித்தானோ அது குஷஸ்தலி. இன்னொன்று, ஒரு பெரிய வேள்வி செய்வதற்காக, தவம் செய்வதற்காக சமுத்திரத்தின் நடுவிலே அமைந்திருக்கிற பூமி பாகத்திலே தர்மங்கள் எவ்விடத்திலே பரப்பப்பட்டதோ அந்த இடத்துக்கு குஷஸ்தலின்னு பேரு அப்படின்னு ஒன்று சொல்லுகிறார்கள். அப்படி ஏத்தம் இந்த துவாரகைக்கு உண்டு. கண்ணன் பெருமானுடைய திருமாளிகைங்கிற ஏத்தம், அதுவும் பெருமை. பாகவதம் எப்படி சொல்றதுன்னு பாருங்க. நரகாசுரன் வருணனுடைய குடையை எடுத்துட்டான். இந்திரனுடைய தாயாகிய அதிதி தேவி அவளுடைய காது குண்டலங்களை எல்லாம் எடுத்துட்டான். மேலுமலையில் இருக்கிற மணிபர்வதத்தை, இந்திரனுடைய இடத்தையும் எடுத்துக்கொண்டு மணிபர்வதத்தையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டான். இந்திரனுக்கு பெரிய அவமானம். அதனால இந்திரன் என்ன செய்தான்? நரகனாலே அவமதிக்கப்பட்டவனான தேவேந்திரன் துவாரகைக்கு வந்து கண்ணனிடத்திலே இவை அனைத்தையும் சொல்லுகிறான், விண்ணப்பம் செய்கிறான். கண்ணன் சத்யபாமியோடு புறப்பட்டு
கருடன் மேலே ஏறிக்கொண்டு கிரிதுர்கம், சஸ்திரதுர்கம், ஜலதுர்கம், அக்னி துர்கம், வாயு துர்கம், துர்கம்னா பாதுகாப்புக்காக இருக்கிற அரண்கிறது அர்த்தம். இத்தனை அரண்களிலே நுழைய முடியாதிருப்பதும் உறுதியுள்ள அநேகம் ஆயிரம் கயிறுகளாலே நாற்புறத்திலும் சூழப்பட்டிருப்பதுமாயுள்ள பிராக்ஜோதிஷபுரம்ங்கிற இடத்துக்கு, நரகனுடைய இருப்பிடம், அந்த நகரத்திற்கு போனான். நரகாசுரன் ஞான மேலே ஏறி அமர்ந்து கண்ணனை எதிர்த்தான். பகவான் சக்கராயுதத்தாலே சத்யபாமையின் துணை கொண்டு அவனுடைய தலையை அறுத்து தள்ளினான். நரகனுடைய மாளிகைக்குள்ளே பிரவேசித்தான். அங்கு அரசர்களிடமிருந்து நரகன் பறித்து வந்து சிறை வைத்திருந்த 16,000 பெண்மணிகளை கண்டான். அவர்களை மணந்தான்கிறத கீழே அடியேன் தெரிவித்தேன். அவர்களுக்கு மாளிகைகளெல்லாம் கட்டி கொடுத்து கிரகஸ்த தர்மங்களை அனுஷ்டித்துக் கொண்டு அங்கேயே இருந்தான் எம்பெருமான் அப்படிங்கிற சரித்திரம் பாகவதத்திலும் சொல்லப்படுகிறது. இப்படித்தான் எம்பெருமான் ஜராசந்தனிடத்திலே அச்சம் கொண்டு ஓடி வந்து அவ்விடத்திலே தங்கியிருந்தான் அப்படிங்கிறது தான் ஏத்தம். ஓடி வந்த பெருமான் கோழேன்னு எல்லாரும் சொல்றாளே, பரவாயில்லையான்னு கேட்டா, சொல்லிடா, எத்தனையோ போர்களிலே வெற்றி பெற்றிருக்கிறேன், பயந்து போய் ஓடுறதுன்னா எப்படி இருக்கும்னு பார்க்கணும்னு எனக்கு ஆசை. என்ன பயந்தாங்கொள்ளின்னு சொன்னா சொல்லிக்கிட்டோம், கோழைன்னு சொன்னால் சொல்லிக் கொள்ளட்டும், அந்த பேரே பிடிச்சிருக்கு, அதையே வச்சுக்கிறேன்னு விட்டா. அதனால தான் ரணச்சோடராய் அப்படின்ட்டு அவருக்கு பெயர் ஏற்பட்டிருக்கிறது. ரொம்ப ஆச்சரியமா புராணம் சொல்றது, வாசுதேவ கிரகம் த்வேகம் நப்லாவயதி சாகரஹ நித்யம் சந்நிஹிதா தத்ர பகவான் கேசவோ யதஹ தததீவ மகத்புண்ணியம் சர்வபாதக நாசனம் விஷ்ணு சையான்விதம் ஸ்தானம் திருஷ்டுவா பாபாத்து விமுச்சியதே. என்ன அர்த்தம் சொல்லப்படுறதுன்னு சொன்னால், துவாரகையிலே நித்தியவாசம் பண்ணி பகவத் தரிசன லாலசரர்களாக சந்துஷ்டரானவர்கள் எவ்வவர்கள் உண்டோ, துவாரகையில் வசிப்பதுங்கிறது ஒரு பெரிய பேர். அத்தனை ஏத்தம் இருக்கிற ஒரு திவ்ய கஷேத்திரம். அங்கே இருக்கிறவர்கள் பாபங்களிலே இருந்தெல்லாம் விடுபட்டவர்களாக ஆகிறார்கள். அந்த ஸ்தானத்தை பார்த்த மாத்திரத்திலேயே சுத்தர்களாக ஆகிறார்கள், பாபங்கள் தீரப்பெற்று சுத்தர்களாக ஆகிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கு மேலே யாதவ குலம் எப்படி அழிந்தது இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிந்திருக்கிற சரித்திரம். ஏன்னா ஏற்கனவே சாபம் இருக்கிறது. அது தவிர நாரத விஸ்வாமித்திர கண்வாதி மகர்ஷிகள் எல்லாம் வந்திருக்கும் போது ஒரு ஆணுக்கு பெண் வேடமிட்டு அவளை கர்ப்பஸ்திரியை போல அபிநயிக்க பண்ணி இவளுக்கு எப்போது குழந்தை பிறக்கும்னு கேட்டிருக்கா. அவள் தெரிஞ்சுட்டான். உள்ளுக்குள்ள ஒரு இரும்பு வழக்கையை கட்டுன்னு வந்து கேட்கறான்னு புரிந்து கொண்டு சீக்கிரமா பிறக்கும், கவலையே பட வேண்டாம் அப்படின்னுட்டா. அதனாலே யாதவ குலத்துக்கே அழிவு உண்டுன்னு சொல்லப்பட்டது. அதுக்கு மேலே ஒரு இரும்பு விளக்கை தோன்றியது. அதை பொடி பொடியாக ஆக்கி கொண்டு போய் எங்கோ சமுத்திரத்தின் கரையிலே புகட்டார்கள். அந்த இடத்துல கோரப்பொருட்கள் எல்லாம் தோன்றின. கடைசியில் அந்த கோரப்பொருட்களையே எடுத்துக்கொண்டு ஒருத்தர் அவர்கள் அடித்து கொண்டு யாதவர்கள் மாண்டொழிந்தார்கள்ங்கிறது சரித்திரம். இது நடுவில் இன்னொன்று சொல்லுவா, காந்தாரி பாவம் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் போயிட்டு அடங்கிய துரியோதனாதியர்கள் எல்லாம் போயிட்ட உடனே கண்ணன் இடத்துல கோபம் கொண்டாள். நீதான் எல்லாத்துக்கும் காரணம், என்னுடைய வம்சமே இல்லாத செய்து விட்டாயே அப்படின்னு கதறுகிறாள். அப்போ ஒரு வார்த்தை சொல்றா, உன்னுடைய கூட்டம் உன் கண் முன்னே அத்தனையும் மாண்டொழியும் நீ பார்ப்பாய் அப்படின்னு சொன்னாளா. கண்ணன் சிரிச்சாராம். இது ஏற்கனவே நான் சங்கல்பிச்சு வச்சிருக்கிறது, புரியுதா உங்களுக்கு? இப்படித்தான் நடக்கணும், நான் ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சிருக்கேன். நீனுமா எனக்கு தெரியாத சொல்றா போல இதை சொல்லிட்டு இருக்கியே, அதுதான் நானே நடத்த போறேன் அப்படின்னு அவர் சொல்லி வைத்திருந்தா. அவர் சங்கல்பித்தபடியே காந்தாரி சொன்னபடியே அது அப்படியே நடந்தது. துவாரகையிலிருந்து சுமார் ஒரு 4 மணி கால பயணம். இன்றைய தினம் வண்டி எடுத்துன்னு போனோம்னா ஒரு 4 மணி காலம்னு வச்சுக்கோங்க. அப்படி போனோம்னு சொன்னால் சோமநாத க்ஷேத்திரத்துக்கு பக்கத்திலே அந்த இடம் இருக்கிறது. பாலகா தீர்த்தம்னு சொல்லுவார்கள். அவ்விடத்துல பகவான் ஒரு வேடனாலே வேடனைத அம்பை வியாஜமாக கொண்டு அவதாரத்தை முடித்து கொண்டு தன்னுடைய சோதிக்கு புறப்பட்டார். இன்னைக்கு அந்த இடத்துல சிரித்த முகத்தோட பகவான் மரணத்தை எதிர்நோக்கியபடி கிடக்கிறான். அதை பார்க்கச்செல்லாம் அவனை சேவிக்கும் போதெல்லாம் நமக்கு என்ன தோன்ற வேண்டும்னு சொன்னால், எந்த காலத்திலும் இவனை போல அத்தனை தைரியத்தோட நாம் இருக்க வேண்டும். ரொம்ப ஆச்சரியமா ஒரு திருவடி மேல இன்னொரு திருவடியை கொண்டு அரச மரத்தின் கீழே சயனித்தபடி அந்த வேடம் எப்போது அடிப்பான்னு காத்துட்டு இருக்கான் பெருமான். ஏன்னா அவதாரத்தை முடிச்சுட்டு வைகுண்டத்துக்கு போகணும் இல்லையோ, அப்படியே எனக்கு போகச்செல்லாம் அத்தான் நினைச்சுக்கிறது. மரணம் ஏற்பட போகிறது ஒரு சாதாரண வார்த்தையில சொன்னா மரணம் அப்படித்தானே சொல்லணும். அவர் அவதாரத்தை முடித்துக்கொண்டு வைகுண்டத்துக்கு எழுந்தருளுகிறாருங்கிறது இருக்கட்டும். ஒரு சாமானியனுடைய பார்வையிலே பார்த்தோம்னு சொன்னால், அவதாரம் முடிய போகிறது, மரணம் சம்பவிக்க போகிறதுன்னு சொன்னால் அதை இன்முகத்தோட பகவான் ஏற்றுக்கொள்ளுகிறார்.
அந்த வேடன் எப்போது அடிப்பான்னு அதை எதிர்பார்த்து காத்திருப்பவனு போல கிடக்கிறார். அந்த இடத்திற்கு சென்று அவசியமாக எம்பெருமானை தரிசித்துக் கொள்ள வேண்டியது, சேவித்துக் கொள்ள வேண்டியது. இப்படி ஆழ்வார்களாலும் நம்முடைய ஆச்சாரியர்களால் முக்கியமா எம்பெருமானார் அங்கே எழுந்தருளி இருக்கிறார். ஸ்ரீரங்கம் கரிசைல மஞ்சனகிரிம் தாக்ஷாத்ரி சிம்மாச்சலோ ஸ்ரீகூர்மம் புருஷோத்தமஞ்ச பதரி நாராயணம் நைமிஷம் ஸ்ரீமத்வாரவதி பிரயாகமதுரா யோத்யாகயா புஷ்கரம் ஷாலகிராமகிரிம் நிஷேத்விரமதே ராமானுஜோயம் முனிகி என்று கொண்டாடுகிறார் பராசரம் பட்டர். அதனால எம்பெருமானார் அங்கே எழுந்தருளி இருக்கிறார்ங்கிறது அந்த திவ்யக்ஷேத்திரத்துக்கு ஒரு தனிப்பட்ட ஏத்தம்.